Hi dear students, welcome to Way to Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் ஃபார்ம் டி GNM க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கட் ஆஃப் அனலைசிங் வீடியோவா தான் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் ஃபார்ம் டி GNM கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு Way to Career YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா Way to Career அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடிக்கு DM பண்ணுங்க. உங்க டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இயர் 2026 பாத்தீங்கன்னா 2025 கம்பேர் பண்ணும்போது சென்டம் ரேஞ்ச், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜூவாலஜிக்கு சென்டம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது டிகிரீஸ் தான் ஆகுது. டிகிரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக எத்தனை கட் ஆஃப் ஒரு 140 வரைக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். போன இயர் ஒரு 175 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இயர் பாத்தீங்கன்னா ஒரு 174 இல்லைன்னா ஒரு 173 வரைக்கும் சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படிதான் கட் ஆஃப் குறையுமே தவிர ஒரே அடியா குறைஞ்சு ஒரு 140 வரைக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், ஒரு 150 வரைக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், அந்த அளவுக்கெல்லாம் கட் ஆஃப் குறையாது. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும். கட் ஆஃப் குறையிறது அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகும். இப்போ ஒரு 190 கட் ஆஃப்க்கு போன இயர் ஒரு 50 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இயர் பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது மூலியமா என்ன நடக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டூடெண்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஸ்டூடெண்ட்க்கு பாத்தீங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த கட் ஆஃப் டிகிரிஸோடைய சீக்ரெட். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு, ஒரு 150 வரைக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் ஒரு 175 மேல இருந்துச்சு அப்படின்னா சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 165ல இருந்து 170 ரேஞ்சுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் நம்மளுடைய TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. ஸோ எதையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் அவங்க அப்டேட் தந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த இயர் 3 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு மேல என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது, மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியை தவிர. தென் பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி 90 கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறையும். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். 3200 சம்திங் சீட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த இயர் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்க முதல்ல ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த கவுன்சிலிங்ல எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றது இப்படிங்கிற மாதிரி ஒரி பண்ணிக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குது, என்னெல்லாம் கோர்சஸ் பிடிக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இப்பவே எடுத்துருங்க. அல்லனா சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல நீங்க எனக்கு இந்த கோர்ஸ் பெட்டரா இந்த கோர்ஸ் பெட்டரா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ்க்கான டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். இன்னும் பேலன்ஸ் கோர்சஸோட வீடியோஸ் ஜூன்ல அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த ஃப்ரீ டைம்ல இருக்கிற வேலை என்னன்னா கவுன்சிலிங் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. தென் இந்த கவுன்சிலிங் எப்போ அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. கவுன்சிலிங் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா மே லாஸ்ட் வீக் அல்லனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ஓபன் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இன்டிமேட் பண்ணிடுவோம். இதுதான் இந்த இயரோட ஸ்டேட்டஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா போன இயர் பிசிக்ஸுக்கு 1125 ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வாங்கியிருக்காங்க. இந்த இயர் பாத்தீங்கன்னா 105. இதுலயே உங்களுக்கான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரியுது. இந்த இயர் ஸ்டேட்டஸ்மே நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட், ஃபார்ம் டி, GNM ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கைடன்ஸை Way to Career YouTube சேனல்ல இருந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்போம். நன்றி.